இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நினைவிடமானது பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவருடைய நினைவிடமாகும். அதன் அருகில் அவருடைய அன்பு மனைவி மேரி ஜார்ஜண்ட் அவருடைய நினைவிடம் இங்கே இருக்கிறது. இந்த நினைவிடமானது பாளையங்கோட்டை கிறிஸ்து ஆலயத்தின் வளாகத்தில் இருக்கிறது. இங்கே கிட்டத்தட்ட 100க்கும் மேலான மிஷனருடைய நினைவிடங்கள் இருக்கின்றது. இப்பொழுது இந்த பிஷப் ஜார்ஜண்ட் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இப்பொழுது பார்க்கலாம். 16/10/1815 இங்கிலாந்து நாட்டில் பிறந்தவர். இவர் சிறு வயதிலிருந்து தமிழை நன்றாக கற்றுக்கொண்டவர். தமிழில் பேசுவதில் மிகவும் திறமையாக இவர் அதிலே அதிகமாக திறமை பெற்றிருந்தார். தமிழ் மொழியை மிகவும் நேர்த்தியாக பேசுவது இவருடைய சிறப்பாகும். ஆகையினால் இவர் சிறு வயதிலிருந்து இவர் வேதாகமத்தை அதிகமாக நேசிக்கவும் அதை வாசிக்கவும் அதிகமாக பிரயாசப்பட்டவர். இவர் ஆரம்ப காலத்தில் இவர் CMSல் இறைப்பணி செய்வதற்காக பாளையங்கோட்டை பகுதிக்கு இவர் வந்திருக்கிறார். சிறுவயதிலே இவர் அதிகமாக வேதாகமத்தின் அறிவுகள் அதிகமாக இவருக்கு இருந்ததால் வேதாகம கலாசாலையில் படிக்கக்கூடிய போதகர்களுக்கு ஆசிரியராக நியமிக்கப்பட்டார் இந்த பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவர்கள். இவரது ஆராதனை முறையும் பிரசங்கம் செய்கின்ற முறையும் கொஞ்சம் வித்தியாசமானது. பிரசங்க நேரத்தில் ஆலயத்திற்குள் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டு அங்கு இருக்கின்ற விசுவாசிகளிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே அவர் பிரசங்கிப்பது இவருடைய ஸ்பெஷலாகும். அதிகமாக விசுவாசிகள் அந்த சபையை அவர்களே நடத்த வேண்டும், அவர்களே பிரயாசப்பட்டு சபைக்கு உண்டான அத்தனை காரியமும் அவர்களே சந்திக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லியும் அவர்களை நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கும் ஆழமாக அவர்கள் வளர்ந்து வர மிகவும் பிரயாசப்பட்டவர் பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவர்கள். அருமையான நண்பர்களே, இந்த பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவர்கள் திருச்சபை போதகர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை அமல்படுத்தியவர் இந்த பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவர்கள்தான். இவ்வாறாக கிறிஸ்துவுக்காக அருமையாக வெயிலென்றும் மழையென்றும் பாராமல் அநேக திருச்சபைகளை இவர் நிறுவுவதற்கும் அதை பிரதிஷ்டை செய்வதற்கும் மிகவும் காரணமாய் இருந்திருக்கிறார்கள். இவருடைய காலத்தில் அநேக திருச்சபைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆகையினால் இவருடைய உழைப்பை நாம் அந்த பிரதிஷ்டை செய்கின்ற அந்த விஷயத்திலே நாம் கண்டுகொள்ளலாம். இவ்வாறாக கிறிஸ்துவுக்காக அதிகமாக பிரயாசப்பட்டவர் பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவர்கள். அருமையான நண்பர்களே, இவ்வாறாக கிறிஸ்துவுக்காக ஓடி உழைத்த பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவர்களுக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் அதை ஜெபத்தின் மூலமாக லகுவாக கடந்து சென்றவர் இவர். அயராது உழைப்பு, அநேக பாடுகள் இவர் உடலை பாதித்தது. அதிகமாக ஓடி உழைத்த இந்த பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவர்களுடைய கால்களும் கைகளும், கிறிஸ்துவுக்காக ஓடி உழைத்த கால்களும் கைகளும் 11/10/1889 தனது 74வது வயதில் நிரந்தரமாக ஓய்வெடுத்து கொண்டது. இங்கிலாந்தில் பிறந்து நமது இந்திய மண்ணில் கோதுமை மணியானார் ஐயா பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவர்கள். தனக்கு கொடுத்த தாளந்துகளை கிறிஸ்துவின் பணிக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து ஓடி உழைத்த பிஷப் எட்வர்ட் ஜார்ஜண்ட் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, மனிதர்களை தேடிய மாமனிதர். நன்றி. காட் பிளஸ் யூ.